காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். அதில் கட் பண்ணியிருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கட் பண்ணியிருக்க தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அந்த கடாயை வச்சுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவரை மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு அதை நல்லா கலரி அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டியா காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கசகசா சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் இதில் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இறக்குனோம்னா காலிஃப்ளவர் கிரேவி ரெடி.